ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல தேர்ட் சம் பார்த்தரலாம். ரொம்ப ஈஸியான சம். இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோனிக்கல் உடன் பீஸ், அதாவது கோனிக்கல் அப்படின்னா இதுதான் கோன் ஷேப்ல இருக்கா. ஸோ அது கோனிக்கல்னாலும் ஒண்ணுதான் கண்ணா, சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட்டு. இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னா, இந்த கோனிக்கல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோனிக்கல் பாக்ஸ்ல கீழே இப்படி ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்க. இந்த ரவுண்டுக்கு பேரு தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு வளையல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வளையல் எங்கெங்க போதோ அதான் சர்க்கம்ஃபரன்ஸ். வளையல் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், நடுவுல இருக்க பார்ட்ல காலியா தான் இருக்கும். ஆமாவா? சோ அப்போ இங்க கீழ இருக்க இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ். இப்ப அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கோனிக்கல் உடன் பாக்ஸ். இப்ப இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது என்ன ஷேப்ல கண்ணா இருக்கு? சர்க்கம்ஃபரன்ஸ்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க, சர்க்கிள் ஷேப்ல இருக்கா. ஸோ இதுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன? 2πr. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வளையல் மாதிரி அவுட்டர் போர்ஷன் மட்டும் கன்சிடர் பண்றோம்னா அதை நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். உள்ளார இருக்கிற ஏரியாவையும், பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்ல இருக்க இந்த குட் டே பிஸ்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஏரியா. உள்ளார இருக்கிற இடத்தையும் சேர்த்து நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஏரியா, வெளியே இருக்க இடத்த மட்டும் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ நான் வெளியே இருக்கிற இடத்த மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. ரைட். இஸ் 484. ஸோ இப்போ சொல்யூஷன் போட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அல்லது கோனிக்கல் இஸ் ஈக்குவல் டு 2πr. ஸோ அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 484 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7. பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அப்போ 484 டிவிஷன்ல இருக்கிற 7 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த 2வும் 22வும் டிவிஷன்ல போயிடும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் 48 11 டேபிள்ல வராது, 44 தான் வரும். தட் இஸ் 4 டைம்ஸ் அண்ட் அகைன் கேரி ஆன் 4 போச்சுன்னா 4 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 22 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 11. ஸோ 11 இன்டூ 7 77. இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ அப்போ சென்டிமீட்டர்னு போட்டுரும். ஸோ அப்போ இதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 77 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். ஸோ கோனிக்கலோட வால்யூம். வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த 1/3 இல்ல, வெறுமனே πr ஸ்கொயர் ஹெச் இருக்கு அப்படின்னா அது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கும் போதே கம்பேர் பண்ணி படிங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை தான் அவங்க கேட்கறாங்க. வால்யூம் ஆஃப் கோன் தான் நம்மள கேட்கறாங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்டு 105. சரி, ஓகே. ஸோ அப்போ இங்க எழுதிக்கலாமா? ஹைட்டு 105 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே தெரியும், போட்டிங்கன்னா ஆன்சர். அப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 77 த ஹோல் ஸ்கொயர். ஆறுக்கு மேல ஸ்கொயர் இருக்கா, 77 த ஹோல் ஸ்கொயர். இதை இப்படி எழுதிக்கலாம், இல்லைன்னா இதே ஸ்டெப்ல 77 இன்ட்டு 77 அப்படின்னு போட்டுக்கலாம். ஹைட்டோட வேல்யூ 105. ஸோ இது 1 டைம், இது 11 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 35 டைம்ஸ். ஸோ அப்போ 22 இன்டூ 11 இன்டூ 77 இன்டூ 35. கணக்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள். மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர். பட் ஆனா எவ்வளோ டைம்ல போடுறீங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போமா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 11 இன்டூ 77. ஸோ அப்போ 7777. ஸோ 748. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 847 ஆச்சு. கலர் மாத்திக்கலாம். 847. சிம்பிளா முடிஞ்சதா? ஸோ எப்படிலாம் ஈஸியா மல்டிப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் பாருங்க. 35 இன்ட்டு 22.
ஸோ 2 5s are 10, மிச்சம் 1, 2 3s are 6, 7. ஸோ 2 5s அகைன் அதே தான் 0 7. பார்த்தீங்களா, சிம்பிளாக முடிச்சிச்சு. ஸோ அடுத்தது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 7 0. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இதுவும் ஈஸி தான், டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். 847 இன்ட்டு 77 மட்டும் போடுங்க. மிச்சம் இருக்க ஜீரோவை லாஸ்டா சேர்த்திக்கலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஜீரோவே நான் போடலை பாருங்க. 7 7s are 49, மிச்சம் 4 ரைட்டா. 7 4s are 28, 28 plus 4 32. ஸோ மிச்சம் 3. ஸோ அப்போ 8 7s are 56, 56 plus 3 59. ஸோ அப்போ அதே தான் இங்கே அதே தான் வரும் ரைட். அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 9 1 2 1 5 6. ஆமாவா சாமி? ஸோ இப்போ நம்ம இந்த ஜீரோ போடல இல்லையா? ஸோ அந்த ஜீரோவை இங்க போட்டுக்குங்க, இங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கங்க. சிம்பிள். சரியா கண்ணா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 65219 ஸோ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? சென்டிமீட்டர். இங்கதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வால்யூம். வால்யூம்னாலே கியூபிக் யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏரியான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் போடணும், வால்யூம்னு கொடுத்துருந்தா கியூப் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாகண்ணா? ரைட். ஸோ புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.